சர்வசாதாரணத்தில் முடிந்து விடாது. இதில் வெற்றியை மட்டும்தான் காண்போம். தோல்வி என்பது எந்த கணக்கிலுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் சொல்லும் போது பேசும்போது என்னால தாங்கிக்கவே முடியல. என்னமோ இவர்கள் தான் முயற்சி செய்து எல்லாத்தையும் செய்து விட்டதை போல. நான் இதை நினைத்து பார்க்கும் பொழுது அண்டை மாநிலத்து அரசியல்வாதிகள் எவ்வளவோ சிறப்பு என்று கூற முடியும் என்னால. அது இன்னைக்கு இங்க இதை எதிர்கொள்ள முடியாத கட்சிகள் ஆகட்டும், அந்த கட்சிகளிலே அதர் மாநிலத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு அரசியல்வாதிகள் என்ற போர்வில் அவர்கள் மக்களுக்காக வேஷம் போடுகிறார்களோ இல்ல ரியலா நடந்துக்கிறாங்களோ அவர்களுடைய வெளிப்பாடு என்பது வேறு. ஆனால் இங்கு முழுக்க முழுக்க இந்த தமிழன் என்பவன் ஏமாற்றி விடலாம் தைரியமாக அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில வளர்ந்து ஊறி போன அரசியல் ஜென்மங்கள் எவ்வளவு கேவலமாக பிஹேவ் பண்றாங்க. தானே தன்னுடைய கட்சிக்காரர்களை சார்ந்த 10 பேரை அழைத்து தான் எடுத்த முடிவு வெற்றி அடைந்ததுன்னு காட்டணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூலையில ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு அதுக்கு ஒரு பேட்டியும் கொடுக்கிறார். ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் முழுமையாக நடைபெறுகிறது. ஒரு இடத்துல நடைபெறனாலும் அது நடைபெறவில்லை என்றுதான் அர்த்தம். எங்கோ நீயா பொதுமக்கள் இந்த உணர்வுகள் அற்று பணத்துக்காக மேய்ந்து கொண்டிருக்கும் எருமை மாடுகளை கையில் வைத்துக் கொண்டு நீ நடத்தும் உன்னுடைய செயல்களை ஜல்லிக்கட்டு நடத்தியதாக நீ கூறும் எந்த சொல்லையும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாத மூடனே.